தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டத்தரணி கௌசல்யாவிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள். அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நடவடிக்கை எடுத்த அந்த சுண்ணக்கல் விவகாரம் சம்பந்தமாக அதனுடைய உரிமையாளர் ஊடகங்கள் மத்தியில் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கிளிநொச்சி பகுதியில் மர்மமான முறையில் காணாமல் போன நபர் ஒருவர் அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய இறப்பில் மர்மம் நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றும் ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது. இது ஒரு ஊசி சம்பந்தப்பட்ட ஒரு கேலி சித்திரம். இலங்கையில் இருக்கின்ற முக்கியமான நபர் ஒருவருக்கு ஊசி போடப்படுகின்றது. யார் அந்த நபர், ஏன் அந்த ஊசி போடப்படுகிறது என்பதை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கேலி சித்திரம் பகுதியில். எனவே இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பார ஊர்தி ஒன்றை மறைத்து அதன் மீது நடவடிக்கை எடுத்த செய்தி எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்பொழுது அதனுடைய உரிமையாளர், அதாவது யாழ் நகரில் இருக்கும் பிரபல வர்த்தகர் ஊடகங்கள் மத்தியில் ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றார். அதாவது இந்த தொழிலை தான் சட்டவிரோதமான முறையில் செய்யலை என்று சொல்லியும் அதற்குரிய சகல ஆவணங்களும் சகல அனுமதி பத்திரங்களும் தன் வசம் இருப்பதாகவும் அவருடன் சேர்ந்து தொழில் புரிகின்ற ஏனைய ஒரு சிலரையும் அழைத்து கொண்டு முழுமையான விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தன்னுடைய லொரியை மறித்தது, அப்பொழுது அவர் நடந்து கொண்ட விதம் எதுவுமே ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை. எனவே இது ஒரு தவறான தகவல் கிடைத்ததை அடுத்து தவறான முறையில் அவர் நடந்து கொண்டார் என்று சொல்லியும், அவசரப்பட்டு சமூக வலைத்தளங்களில் அந்த செய்திகளை பரப்பிவிட்டார் என்று சொல்லியும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தான் அது குறித்து மிகுந்த கவலை அடைவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த விஷயம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இதுவரை வெளிவரவில்லை. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிக்குள்ள அதில் என்ன பிழைகள் இருந்தது, என்னென்ன குறைபாடுகள் இருந்தது என்பது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய விளக்கத்தை சொல்லுவார் என எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் கூட இந்த விஷயம் இப்பொழுது பொது வெளியில் விவாதிக்கப்படுற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. என்னென்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு முதல் பெரிய அளவில் நடவடிக்கைகள் எடுக்கிறே இல்லை. எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரியான அதிரடியான நடவடிக்கையில் ஈடுபடுறதே இல்லை. இது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் இப்படியான காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான நடவடிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் நிறைய சட்டவிரோதமான விஷயங்கள் அந்தந்த இடங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் கையும் களவுமா பிடிக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் இப்படி பிடிக்க போகிற இடத்துல ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குற்றமே செய்யாதவர்கள் பிடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே அப்படியான ஒரு வாய்ப்புகள் வரைக்குள்ள சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதை பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்தினா பிரச்சனை முடிஞ்சுது. இதில் பெரிய ஒரு பாரதூரமான குற்றங்கள் எதுவுமே இல்லை. ஒரு நடவடிக்கை எடுக்க போவது, அந்த நடவடிக்கையில் பிள்ளை என்று சொன்னால் அதை மன்னிப்பு கேட்கலாம். அது பெரிய பிரச்சனை இல்லை. எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உண்மை என்ன என்பதை நாங்கள் முழுமையாக தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பக்க விளக்கத்தை சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஒரு நடவடிக்கைக்கு போறார் என்று சொன்னால் சும்மா போக முடியாது தானே. அப்போ அதுக்குரிய சரியான ஆதாரங்கள், ஆவணங்கள் அல்லது சரியான தகவல்கள் அவருக்கு கிடைச்சிருக்கணும். அது சம்பந்தமாக அவர் விளக்கம் சொல்லுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறத நிறுத்தக்கூடாது. இன்னும் நிறைய இடங்களில் முறைகேடுகள் நடக்குது. அந்தந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு பொதுமக்களாகி எங்களுக்கு அந்த விஷயங்களை வெளியில கொண்டுறணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி. சட்டத்தரணி தங்கை கௌசல்யாவிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள். அந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே வடிவாகவே தெரியும். போன சனிக்கிழமை வெளிவந்த ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி பதில் பகுதியில் அவர் தங்கை கௌசல்யாவை தங்கமான தங்கம் என விழித்திருந்தவர். அப்போ நான் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அப்படி சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்று சொல்லி அதை சுட்டி காட்டி போன கிழமை போட்ட வீடியோவில் அதை சொல்லியிருந்தேன் நான். எனவே அதற்கு இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறார். தங்கை கௌசல்யா அவர்களுடைய மனம் புண்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. தவறுகள் நடக்கிறதும் மன்னிப்பு கேட்கிறதும் சாதாரண விஷயங்கள் தான். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மன்னிப்புக்கு பக்கத்தில் மேலே கீழே எல்லாம் ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்கார்.
தமிழடியானாகிய என்னை பற்றி சில விஷயங்கள் எழுதியிருக்கார். அதுக்கு ஒரு படமும் ஒன்று போட்டிருக்கார். என்ன வந்து ஒரு இராணுவ உடுப்போட வந்து ஒரு படம் ஒன்று போட்டிருக்கார். அந்த படம் ஆக்சுவலாக பார்க்க நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் வந்து 2 விஷயங்களை வந்து நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. கம்பபாரதி ஜெயராஜ் அவர்களுக்கும் அவரை போல நினைக்கக்கூடிய ஏனையவர்களுக்காகவும் அந்த விளக்கத்தை வந்து நான் சொல்ல வேண்டியிருக்கேன். என்று சொன்னால், இந்த பதிலில் வந்து என்னை பற்றி சில வர்ணனைகள் போட்டு வச்சிருக்கார். அதாவது அர்ச்சுனாவின் மீளா அடிமை என்று சொல்லி போட்டு வச்சிருக்கார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய மீளா அடிமை என்று சொல்லி, அது பெரிய பிரச்சனையே இல்லை, அப்படியே சொல்லிட்டு போட்டும். அடுத்தது வந்து அர்ச்சுனாவுக்காகத்தான் இந்த சேனல் வந்து நடத்தப்படுது, தமிழடியான் சேனல் வந்து அவருக்காகத்தான் பெரும்பாலும் நடத்தப்படுது என்று சொல்லியிருக்கார். எனவே அதையும் விடுவோம். பாரம்பரிய கட்சிகளுக்கு இப்படி ஒரு தொண்டன் இல்லாமல் இருப்பது வந்து கவலைக்குரியதுன்னு ஒன்று சொல்லி போட்டிருக்கார். அதாவது ஏனைய கட்சிகளுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு தொண்டன் இல்லை என்றது ஒரு கவலைக்குரிய விஷயமா என்று சொல்லியிருக்கார். சரி, அதெல்லாம் கிடக்கட்டும், பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். உடனுக்குடனாய் அர்ச்சுனா பற்றிய செய்திகளை போற்றி வெளியிடுவதையும், அவர் பற்றி யாரேனும் ஏதேனும் சொன்னால் அவர்களை தூற்றி தள்ளுவதையும் தனது தலைப்பணியாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழடியான் என்று சொல்லி போட்டிருக்காரு. தானே? அதாவது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை தூற்றி தள்ளுவதே என்னுடைய தலையாய பணியாம் என்று சொல்லி இவர் சொல்லி வச்சிருக்கார். இங்கே தான் கம்பபாரதி அவர்கள் வந்து பிளவுறார். அவருக்கு வந்து தமிழில் வந்து தூற்றுதல் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமோ தெரியாது. இருந்த போதிலும் கூட நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுப்போம். முதல்ல வந்து ஊடகங்களில் வந்து நாங்கள் ஆக்களை விமர்சிக்கிறது, சம்பந்தப்பட்ட ஆக்களை விமர்சிக்கிறது வந்து அவர்களை வந்து தூற்றுறதுக்கு இல்லை. தூற்றுறது வந்து என்னுடைய நோக்கம் இல்லை, அது என்னுடைய வேலையும் இல்லை. இங்கே ஊடகத்தில் வந்து ஒரு ஆளை விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் அவரை வந்து தூற்றம் என்று அர்த்தம் கிடையாது. தூற்றம்ன்றது ஒரு பாரதூரமான சொல். ஒரு ஆளோட வாழ்க்கையே வந்து நாசமாக போகிற அளவுக்கு, அவரே நாசமாக போகிற அளவுக்கு அந்த தூற்றுன்றது அப்படியான ஒரு ஆழமான அர்த்தம் கொண்டது. ஆனால் அது எங்களுடைய நோக்கம் இல்லை. இங்கே வந்து எத்தனையோ பேரை வந்து நாங்கள் விமர்சிக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர்கள் பொது வழியில் இயங்குபவர்கள் ஏதாவது பிழைகள் விடும்போது அதை நாங்கள் சுட்டி காட்டுறோம், அதை நாங்கள் விமர்சிக்கிறோம். விமர்சனம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவருடைய செயல் சம்பந்தமாக தான் இருக்குமே தவிர அவரை பற்றி இருக்காது. அது என்னுடைய வேலையும் இல்லை. இப்போ பாருங்க, நான் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை வந்து விமர்சிக்கிறேன். என்ன விமர்சனம்? அவரில் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையா, அல்லது அவர்கிட்ட தனிப்பட்ட அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகளை பற்றி ஏதாவது விமர்சனம் சொல்லிக்கிறோமா? இல்லை. அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறார்ன்றதை பார்த்து அதை ஒப்சர்வ் பண்ணி அவர் அப்படி இப்படி என்று சொல்கிறோமா? அல்லது அவர் மேலே ஏதாவது முத்திரை குத்துறோமா? இல்லை. என்ன விமர்சனம் என்று சொன்னால், அந்த 170 பேரை வேலைக்கு வச்சிருந்தீங்களா இல்லையா? அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்களா இல்லையா? அது சம்பந்தமாக கேட்க வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோட நீங்கள் அப்படி நடந்திருக்க கூடாது, அதை வந்து கொஞ்சம் இயல்பாக நடந்திருக்கலாம், அதை வந்து சுமூகமாக முடிச்சிருக்கலாம், இவ்வளவுதான். இதுதான் விமர்சனம். அதை விட்டுட்டு அவரை நாங்கள் திட்டவும் இல்லை, அவரை தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லவும் இல்லை, அல்லது அவருடைய குடும்பத்தை பற்றி எதுவுமே சொல்ல இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மேலே வைக்கப்படுற விமர்சனங்கள் எல்லாமே வந்து அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குற மாதிரி தான் இருக்குது. அவரை லூஸ்ன்றது, அவருக்கு பைத்தியம்ன்றது, அவர்கிட்ட கரெக்டரை பற்றி சொல்கிறது, அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்கிறது, அவருடைய முதல் மனைவி அப்படி, 2வது மனைவி இப்படி என்று சொல்லி தேவையில்லாத கதையில் கதைக்கிறது. இந்த மாதிரி தான் விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதுதான் தூத்துறது, இதுதான் தூற்றி கட்டுறது. இதைத்தான் கம்பபாரதி ஜெயராஜ் பார்த்து போட்டு எனக்கு சொல்றார், நான் வந்து தூட்டி கட்டுறதுதான் என்னுடைய வேலை என்று சொல்லி. நாங்கள் யாரையுமே இதுவரைக்கும் அப்படி விமர்சனம் செய்ததே இல்லை. இப்போ கம்பபாரதி ஜெயராஜ் அவர்களே மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி விமர்சனம் சொல்லியிருக்க. விமர்சனம், அதை நாங்கள் விமர்சனம் என்று தான் எடுக்கிறோம். அதை நீங்கள் தூத்தி கட்டுறீங்கன்னு சொல்லி நாங்கள் எடுக்கவே இல்லையே. அப்போ நீங்கள் தூத்தி கட்டுறீங்களா? உண்மையிலேயே நீங்கள் வேற தூத்தி கட்டுறீங்களா? எனவே தூற்றுன்றது பெரிய ஒரு சொல், அது ஒரு பாரதூரமான அர்த்தமுள்ள சொல். எனவே அது கூட விளங்காமல் பதில் சொல்லி வச்சுக்கார் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள். இங்கே வர ஊடகங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பிரதமரே பிளவிட்டால், நாட்டினுடைய பிரதமரே பிளவிட்டால் பிரதமர்கிட்ட பேரை போட்டு ஷேம் ஒன் யூ அடிப்பான் தலைப்புச் செய்தியில். முன்பக்கத்தில் பெரிய கருப்பு எழுத்துல பெரிய எழுத்துல போட்டிருப்பினோம் ஷேம் ஒன் யூ என்று. பிரதமர் பார்த்தா அங்கே பதவியில் இருப்பார். அது வந்து விமர்சனம், அது வந்து தூத்தி கட்டுறதில்லை. அதுக்காக பிரதமர் நாசமாக போகணும்னு சொல்லி இங்கே யாருமே ஆசைப்படுறதில்லை. எனவே இந்த விமர்சன கலாச்சாரம் வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லாத காரணத்தால் ஒன்றில் எங்களுடைய ஊடகங்கள் வந்து உண்மைகளை வந்து மூடி மறைக்கும், அப்படியே மூடி மறைக்கும், அல்லது வந்து பொய்யான செய்திகளை வந்து பரப்பும், அல்லது சம்பந்தப்பட்ட ஆறாவது ஒரு ஆளுக்கு வந்து அவருக்கு பின்னால் பக்கப்பாட்டு பாடிக்கொண்டிருப்பினோம். இதுதான் எங்களுடைய ஊடகங்கள் மத்தியில் இருந்து கொண்டு வர ஒரு கலாச்சாரம். எனவே இதை பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் நான் வைக்கிற விமர்சனங்களை வந்து தூத்தி கட்டுறேன் என்று சொல்லி அதை மொழிபெயர்க்கிறது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அது வந்து கண்டனத்துக்குரியது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் கம்பபாரதி ஜெயராஜ். என்னென்று சொன்னால், நான் வந்து
நடுநிலைமையான ஊடகவியலாளராக இருந்தால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் விடுற பிழையை வந்து சுட்டி காட்டணுமாம் என்று சொல்லி, சரி ஓகே, நான் வந்து நடுநிலைமையா இருக்கிறேன், இல்லாமல் இருக்கிறேன், அது வேற பிரச்சனை. இலங்கையில் நடுநிலைமையான ஒரு பத்திரிகை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், நடுநிலைமையான ஒரு ஊடகம் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கனதூரம் போவான்? நீங்கள் எந்த பத்திரிகையில் வந்து கேள்வி பதில் எழுதி வச்சுக்கிறீங்களோ அந்த பத்திரிகையை வந்து நடுநிலைமையான பத்திரிகையா? இதுதான் கேள்வி. அந்த பத்திரிகையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆற்றின உரை, பாராளுமன்றத்தில் ஆற்றின உரை வந்து ஹன்சாட்டிலிருந்து நீக்கப்பட்டன்னு சொல்லி முன்பக்கத்தில் வந்து கட்டம் போட்டு செய்தி போட்டிருந்தது அந்த பத்திரிகையில். அதுக்கு பிறகு நாங்கள் ஆதாரங்களோட சுட்டி காட்டினாங்கள் ஹன்சாட்லேருந்து நீக்கப்படையில ஹன்சாட்டினுடைய கொப்பியெல்லாம் போட்டு கடிஞ்ச பாருங்க உரையெல்லாம் அப்படியே வந்திருக்குன்னு சொல்லி. அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்களா? மன்னிப்பு கேட்டீங்களா? எங்களுடைய வாசகர்களுக்கு நாங்கள் பொய்யான செய்தி சொல்லி போட்டோம், எனவே மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டீங்களா? இல்லை. உங்களுடைய அதே பத்திரிகையில் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை பற்றி, அவர் விடுற பிள்ளைகளை பற்றி சுட்டி காட்டுவீங்களா? சுட்டி காட்டி ஒரு வசனமாவது எழுதுவீங்களா? ஒரு சொல்லாவது எழுதுவீங்களா? இல்லை. எனவே நீங்கள் எந்த பத்திரிகையில் வந்து கேள்வி பதில் எழுதுறீங்களோ அந்த பத்திரிகையிலே வந்து நடுநிலைமையே கிடையாது. இலங்கையில் ஏதாவது ஒரு பத்திரிகையில் நடுநிலைமை கிடக்குதா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை வந்து அவருக்கும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தது தானே. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை வந்து கூப்பிட்டு பேட்டியாக அடிக்கணும் தானே. ஆறாவது, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கூப்பிட்டு பேட்டி அடிக்கணுமா? உங்களுடைய பக்க கருத்தையும் சொல்லுங்க டாக்டர் கேட்கணுமா? அன்றைக்கு போய் சந்திச்சிங்களா, அதில் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கணுமா? இல்லை. எனவே எங்கே இருக்குது நடுநிலைமை? இலங்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊடகத்தில் வந்து நடுநிலைமை இருக்கா? இல்லைத்தானே. எனவே கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள், நீங்கள் வேலை செய்கிற அந்த பத்திரிகை இருக்குத்தானே, அந்த கேள்வி பதில் எழுதின பத்திரிகை, அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து உங்களுடைய நண்பர் தானே, அவரை கூப்பிட்டு சொல்லுங்க. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி பிழையான செய்தி போட்டதுக்கு, அவருடைய உரை வந்து ஹன்சாட்லேருந்து நீக்கப்பட்டன்னு சொல்லி பொய்யான செய்தி போட்டதுக்காக உங்களுடைய வாசகர்கள்ட்ட, உங்களை நம்பி உங்களுடைய பத்திரிகையை வாசிக்கிற உங்களுடைய வாசகர்கள்ட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேளுங்கோ. அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லி அவருக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து விடுங்கோ. அவர் முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். பெரியாக்களோட செய்யட்டும். அதுக்கு பிறகு இளையவர்களாகிய நாங்கள் அதை பின்பற்றதா இல்லையான்றதை பிறகு பார்ப்போம். ஓம் தானே. கிளிநொச்சியில் காணாமல் போயிருந்த நபர் ஒருவருடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கிளிநொச்சி கோணாவில் பகுதியிலிருந்து ஒரு நபர் வந்து காணாமல் போயிருக்கிறார். அப்போ அது சம்பந்தமான முறைப்பாடுகள் வந்து போலீஸில் வந்து செய்யப்பட்டது நேற்று முன்தினம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கிளிநொச்சி கோணாவில் பகுதியில் ஒரு ஆள் வந்து காணாமல் போயிருக்கிறார். எனவே அது சம்பந்தமான முறைப்பாடு போலீஸில் செய்யப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் வியாழக்கிழமை. அப்போ போலீஸ் வந்து அவரை தேடி கொண்டு இருக்குது. பிறகு வந்து பொதுமக்கள் வந்து தகவல் கொடுத்திருக்கணும். முறிப்பு குளம் இருக்குதானே, அந்த முறிப்பு குளத்துக்கு பக்கத்தில் வந்து அவர் பயணம் செய்த சைக்கிளும் அவருடைய செருப்பும் இருந்ததுன்னு சொல்லி, அதுக்கு பிறகு வந்து குளத்தில் வந்து தீவிரமான தேடுதல் மேற்கொண்டு இன்றைக்கு 4ஆம் தேதி வந்து அவருடைய உடல் வந்து குளத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இறப்பு இப்போ ஒரு மர்மமாக இருக்குது. இது வந்து தற்கொலையா அல்லது கொலையா, அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இப்போ போலீசார் வந்து விசாரித்து கொண்டிருக்கணும். இதே நேரம் வந்து அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூட சொல்லப்படுது. எனவே முழுமையான விவரங்கள் இனித்தான் தெரிய வரும். என்ன காரணத்துக்காக இந்த இறப்பு ஏற்பட்டது, இது கொலையா தற்கொலையா என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது ஊசி போடுறது சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம். நாட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஊசி போட வேண்டி இருக்குது, நிறைய பேருக்கு வந்து தடுப்பூசி போட வேண்டி இருக்கிறதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய அரசியல்வாதிகளுக்கு முக்கியமாக. அந்த வகையில் இலங்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான நபருக்கு வந்து ஊசி போடப்படுது. அந்த நபர் யாருன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க அந்த ஊசியை பார்த்துட்டு தலதறிக்க ஓடுறார். அந்த ஊசியில் எழுதப்பட்டிருக்கிறது, இது வந்து தமிழ் கேலி சித்திரம். முதல் முறையாக நான் ஒரு தமிழ் கேலி சித்திரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது தமிழ் பத்திரிகையில் வந்த கேலி சித்திரம். அந்த ஊசியில் எழுதி கிடக்குது, தரம் குறைந்த மருந்து என்று எழுதி கிடக்குது. அதாவது வந்து போன ஆட்சியில் வந்து அப்போ இருந்த சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல் இருக்கார் தானே, அவர் வந்து தரம் குறைஞ்ச மருந்துகளை இறக்குமதி செய்தார்னு சொல்லி இப்போ சிறையில் இருக்கிறார். அவர் மேலே வழக்கு இருக்குது. எனவே வந்து அது சம்பந்தமான செய்தி. அதுக்கு அனுமதி கொடுத்தது வந்து அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலேயும் அப்போதைய பிரதமர் மேலேயும் வந்து இப்போ விசாரணைகள் நடக்க போகுது. எனவே அது சம்பந்தமாக தான் இந்த கேலி சித்திரம். எனவே தரம் குறைந்த மருந்து என்ற ஒரு ஊசி வந்து அவரை குத்த வருது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலதறிக்க ஓடுறார். இதே மாதிரி நாட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஊசி போட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.